ஆம், அவமானத்தை வெற்றியாக மாற்றிய சாணக்கியர் வாழ்க்கையை மாற்றும் கதை. ஒரு மனிதனை அழிக்க மிகவும் எளிதான வழி என்ன தெரியுமா? அவனை அவமானப்படுத்துவது. ஆனா, அதே அவமானம் ஒரு மனிதனை உலகமே நடுங்கும் அளவுக்கு உயர்த்தவும் முடியும். இது ஒரு சாதாரண கதை இல்ல. இது சாணக்கியர் அவர்களின் கதை. அவமானத்திலிருந்து எழுந்து ஒரு பேரரசை உருவாக்கிய மனிதன். ஒரு சாதாரண ஆசிரியர், ஆனால் அசாதாரண சிந்தனை பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு. பழமையான இந்தியாவின் ஒரு பகுதி, அறிவும் அரசியலும் போர்தந்திரங்களும் கலந்த ஒரு காலம். அந்த காலத்தில் வாழ்ந்தார் ஒரு மனிதர், சாணக்கியர். அவரை சிலர் கோடில்யான்னு அழைப்பாங்க, சிலர் விஷ்ணுகுப்தான்னு அழைப்பாங்க. ஆனா உலகம் அவரை நினைவு வைத்திருப்பது ஒரு ஆசிரியராக மட்டுமில்ல, ஒரு பேரரசை உருவாக்கிய மூளையாக. அவரின் ஆரம்ப வாழ்க்கை சாணக்கியர் ஒரு பெரிய அரச குடும்பத்தில் பிறந்தவர் இல்ல. அவருக்கு செல்வமும் இல்லை, அழகும் இல்லை. அவரின் தோற்றம் சாதாரணம்தான். சிலர் அவரை பார்த்து கிண்டல் கூட பண்ணுவாங்க. ஆனா அவரின் அறிவு, அவரின் சிந்தனை, அவரின் பார்வை, அது சாதாரணமில்லை. தக்ஷசிலா அறிவின் மையம். அந்த காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய கல்வி மையங்களில் ஒன்று தக்ஷசிலா. அங்கதான் சாணக்கியர் ஒரு ஆசிரியராக இருந்தார். அவர் மாணவர்களுக்கு வழக்கமான பாடங்கள் மட்டும் கற்றுக் கொடுக்கல, வாழ்க்கையை கற்றுக் கொடுத்தார். அரசியல் கற்றுக் கொடுத்தார். மனித மனசை எப்படி படிக்கணும்னு கற்றுக் கொடுத்தார். சாணக்கியரின் சிந்தனை ஒரு நாள் அவரின் மாணவர்கள் கேட்டாங்க, ஆசிரியரே, வாழ்க்கையில் வெற்றி அடைய என்ன முக்கியம்? சாணக்கியர் சிரிச்சார். பிறகு சொன்னார், அறிவு மட்டும் போதாது, அதை பயன்படுத்தும் புத்திதான் முக்கியம். அவர் தொடர்ந்து சொன்னார், ஒரு சிங்கம் தனியாக இருந்தாலும் ராஜா, ஆனா ஒரு ஆடு கூட்டத்தோடு இருந்தாலும் பலவீனம்தான். நாட்டை பற்றிய கவலை. சாணக்கியர் ஒரு சாதாரண ஆசிரியர் மாதிரி இருந்தாலும் அவரின் மனசு எப்பவும் ஒரு பெரிய விஷயத்தை குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தது. நாட்டை யார் ஆள வேண்டும்? அந்த காலத்தில நாட்டில் அநியாயம் அதிகம், பொதுமக்கள் துன்பம் அதிகம். அரசன் மக்களை பாதுகாக்க வேண்டியவன். ஆனா சில அரசர்கள் தங்கள் சுகத்துக்காக மட்டும் வாழ்ந்தாங்க. அதை பார்த்த சாணக்கியர், அவரின் உள்ளுக்குள் ஒரு தீ மூண்டது. ஒரு பெரிய எண்ணம் உருவாகிறது. ஒரு நாள் இரவு சாணக்கியர் தனியா உட்கார்ந்திருந்தார். அவர் மனசில் ஒரு கேள்வி, நல்ல அரசன் இல்லை என்றால் என்ன செய்வது? சில நிமிடங்கள் அமைதி. பிறகு ஒரு முடிவு, நல்ல அரசன் இல்லை என்றால் நான் ஒருவரை உருவாக்குவேன். அந்த நிமிஷம் ஒரு சாதாரண ஆசிரியர் ஒரு வரலாற்றை எழுதப் போகிற மனிதனாக மாறினார். அவருக்கு அந்த நேரத்தில் தெரியாது அவரின் வாழ்க்கையில என்ன நடக்கப் போகுது. அவருக்கு தெரியாது ஒரு அவமானம் அவரை உலகம் அறியும் அளவுக்கு உயர்த்தும் என்று. ஆனா அந்த பாதை இப்போதான் ஆரம்பமாகிறது. அவமானம் ஒரு மனிதனை உடைக்கும் சக்தி அல்லது உருவாக்கும் சக்தி. ஒரு நாள் அந்த பெரிய முடிவுடன் சாணக்கியர் அரசவைக்கு செல்ல முடிவு செய்தார். அவரின் மனசில் ஒரு நம்பிக்கை, நான் உண்மையை பேசப் போறேன், நான் நாட்டுக்காக பேசப் போறேன். அரசவையின் காட்சி அந்த நாள். மகத நாட்டின் அரண்மனை, பொற்கம்பங்களால் அலங்கரிக்கப்பட்ட மண்டபம். அரசவையில் பெரிய பெரிய அமைச்சர்கள், போர் வீரர்கள், அறிவாளிகள் எல்லாரும் நிற்கின்றனர். அந்த மண்டபத்தின் மத்தியில் அரியணையில் உட்கார்ந்திருந்தான் தனநந்தன். அவன் முகத்தில் அகந்தை, அவன் பார்வையில் உயர்வு, அவன் மனசில் என்னை விட பெரியவன் யாரும் இல்லை என்ற எண்ணம். சாணக்கியர் நுழைவு. அந்த நேரத்தில் மெல்ல அரசவைக்குள் நுழைந்தார் சாணக்கியர். அவரினுடைய எளிமை, அவரின் தோற்றம் சாதாரணம். ஆனா அவரின் கண்களில் நம்பிக்கை. அவர் அங்கு இருந்தவர்களை பார்த்தார். அவர்களின் பார்வையில் ஏற்கனவே ஒரு சந்தேகம். இந்த மனிதர் யார்? உண்மையை பேசும் துணிவு. சாணக்கியர் அரசனை நோக்கி பேச ஆரம்பித்தார். மகாராஜா, ஒரு நாட்டின் வலிமை அதன் செல்வத்தில் இல்லை, அதன் மக்களின் நலத்தில்தான். அரசவையில் ஒரு அமைதி. யாரும் இப்படி பேச தைரியம் காட்டல. அவர் தொடர்ந்து சொன்னார், மக்கள் துன்பப்படுறாங்க, அநியாயம் அதிகமா இருக்கு, நீங்கள் மாற்றம் செய்யணும். அகந்தையின் பதில் சில வினாடிகள் அமைதி. பிறகு அந்த அமைதியை உடைத்தது தனநந்தனின் சிரிப்பு. அது ஒரு சாதாரண சிரிப்பு இல்ல, அவமானப்படுத்தும் சிரிப்பு. அவன் மெதுவாய் எழுந்தான். சாணக்கியரை பார்த்தான். மேலிருந்து கீழ்வரை பார்வை ஓட்டினான். பிறகு கேட்டான், நீ யாரு? அவமானத்தின் உச்சம். அவன் சிரிச்சான். உன் தோற்றத்தையே பார்க்க முடியல. நீ வந்து எனக்கு அறிவுரை சொல்லுறியா? அவன் காவலர்களை கூப்பிட்டான். இவனை வெளியே தள்ளுங்க. அந்த மண்டபத்தில் இருந்த எல்லாரும் பார்த்து கொண்டிருந்தார்கள். யாரும் பேசல, யாரும் உதவல. அந்த ஒரு நிமிடம், அந்த ஒரு நிமிஷம் சாணக்கியர் அமைதியாக நின்றார். அவரின் கண்களில் ஒரு வலி, ஒரு கேள்வி. நான் தவறா? நான் உண்மை சொன்னதால தானா இது? அவரை இழுத்து வெளியேற்றினார்கள். அந்த அரசவையின் கதவு
அவரின் பின்னால் மூடப்பட்டது. முழுமையான உடைப்பு அல்லது மாற்றம். அந்த கதவு மூடப்பட்ட சத்தம் அவரின் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தின் ஆரம்பம். அவர் வெளியே நின்றார். தனியாக, அமைதியாக. அவரின் கைகள் நடுங்கின. மனசு உடைந்தது. ஆனா அவர் அழல. கோபம், தீர்மானம். அந்த வலி மெல்ல கோபமாக மாறியது. அந்த கோபம் ஒரு தீயாக மாறியது. சாணக்கியர் தரையில் இருந்த மண்ணை பிடித்தார். அவரின் கண்களில் ஒரு தீ. அவர் மெதுவா சொன்னார், இந்த அவமானத்துக்கு நான் பதில் தருவேன். இந்த அகந்தையை நான் உடைப்பேன். இந்த ராஜாவை நான் கீழே இறக்குவேன். சபதம். அவர் தன் முடியை திறந்தார். அது அந்த காலத்தில் ஒரு பெரிய சின்னம். நான் இந்த முடியை மீண்டும் கட்டமாட்டேன். இந்த அரசனை வீழ்த்தும் வரை நான் நின்றுவிட மாட்டேன். மனதில் உருவான மாற்றம் அந்த நிமிஷம். ஒரு சாதாரண ஆசிரியர் ஒரு போராளியாக மாறினார். ஒரு தந்திரவாதியாக மாறினார். ஒரு வரலாற்றை எழுதப்போகும் மனிதனாக மாறினார். அவமானம் ஒரு மனிதனை உடைக்கலாம். ஆனா அதே அவமானம் ஒரு மனிதனை உலகம் நினைக்கும் அளவுக்கு உயர்த்தவும் முடியும். அது அந்த மனிதனின் முடிவு. விதி சந்தித்த அந்த நாள் அவமானத்தால் எரிந்த மனதுடன் சாணக்கியர் நடந்து கொண்டிருந்தார். இலக்கு இருந்தது. ஆனா வழி தெரியவில்லை. அவர் தெரிந்திருந்தது ஒரே விஷயம். நான் ஒரு அரசனை உருவாக்கணும். அலைந்த பயணம் நாட்கள் கடந்தது. சாணக்கியர் பல ஊர்களை கடந்து சென்றார். கிராமங்கள், சந்தைகள், காடுகள். அவர் பார்த்தார் மக்களின் வாழ்க்கையை. ஏழ்மை, அநியாயம், பயம். அவரின் மனசு இன்னும் உறுதியானது. இந்த நாட்டுக்கு ஒரு உண்மையான அரசன் தேவை. ஒரு சிறிய காட்சி, பெரிய அர்த்தம். ஒரு நாள் ஒரு சிறிய கிராமத்தில சாணக்கியர் ஓய்வெடுக்க நின்றார். அப்பொழுது சில குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். அது ஒரு சாதாரண விளையாட்டு இல்ல. ராஜா மந்திரி விளையாட்டு. ஒரு சிறுவன் அந்த குழுவை வழிநடத்திக் கொண்டிருந்தான். அவன்தான் ராஜா. அந்த சிறுவன். அவன் வயது குறைவு. ஆனா அவன் நடத்தை வேற மாதிரி. அவன் கட்டளைகள் கொடுக்கிறான். மற்ற குழந்தைகள் கேட்கிறார்கள். அவன் தீர்ப்பு சொல்லுகிறான். அது நியாயமானது. சாணக்கியர் அதை கவனித்தார். அவரின் கண்கள் சற்று கூர்மையானது. இவன் சாதாரண பையன் அல்ல. ஒரு சோதனை. சாணக்கியர் அந்த சிறுவனை அழைத்தார். அவனிடம் கேட்டார், நீ ராஜா என்றால் உன் நாட்டில் திருடனை எப்படி தண்டிப்பாய்? சிறுவன் சிந்தித்தான். பிறகு சொன்னான், அவனை தண்டிப்பேன். ஆனா ஏன் திருடினான் என்று முதலில் கேட்பேன். பசி காரணம் என்றால் அவனுக்கு உணவு தருவேன். சாணக்கியரின் அதிர்ச்சி. அந்த பதில் சாணக்கியரை அதிர்ச்சியடைய வைத்தது. ஒரு சிறிய பையன் நீதியையும் கருணையையும் ஒரே நேரத்தில் பேசுகிறான். அவர் மனதில் ஒரு சிந்தனை. இதுதான் ஒரு அரசனின் குணம். அவனின் பெயர் சாணக்கியர் மெதுவாக கேட்டார். உன் பெயர் என்ன? அந்த சிறுவன் பெருமையாக சொன்னான். சந்திரகுப்த மௌரியன். விதி எழுதும் தருணம். அந்த பெயரை கேட்ட நிமிஷம் சாணக்கியர் மனதில் ஒரு ஒலி. இவன்தான் நான் தேடியவன். இவன்தான் எதிர்கால அரசன். முதல் வழிகாட்டுதல். அந்த நாளிலிருந்து சாணக்கியர் அந்த பையனை கவனிக்க ஆரம்பித்தார். அவனிடம் பேசினார். அவனின் சிந்தனையை புரிந்து கொண்டார். அவன் சாதாரணமல்ல என்று உறுதியாகினார். ஒரு நாள் அவர் நேராக கேட்டார், நீ உண்மையான ராஜாவாக ஆகணுமா? சந்திரகுப்தன் கண்கள் பிரகாசித்தது. ஆகணும். ஒரு பயணம் ஆரம்பம். அந்த நிமிஷம் ஒரு புதிய பயணம் ஆரம்பமானது. ஒரு ஆசிரியர் ஒரு மாணவனை தேர்ந்தெடுத்தார். ஆனா அது ஒரு சாதாரண மாணவன் இல்ல. ஒரு பேரரசை ஆளப்போகும் மனிதன். கடினமான பாதை. சாணக்கியர் அவனை உடனே ராஜாவாக மாற்றல. அவர் அவனை எடுத்துக்கொண்டு சென்றார். காடுகள், பயிற்சி மையங்கள், போர்க்களம். அவன் கற்றுக்கொண்டான். போர் திறன், தந்திரம், சிந்தனை, மன வலிமை, கஷ்டங்கள் மற்றும் சோதனைகள். அது எளிதான பயணம் இல்ல. சில நாட்கள் உணவு இல்லாமல் இருந்தார்கள். சில நேரம் தோல்வி அடைந்தார்கள். சில நேரம் உயிருக்கு ஆபத்து வந்தது. ஆனா சாணக்கியர் ஒரு விஷயம் மட்டும் கற்றுக் கொடுத்தார். ஒரு அரசன் முதலில் தன்னையே வெல்லணும். மாற்றம் ஆரம்பம். நாள்கள் போனது. சந்திரகுப்தன் மாற ஆரம்பித்தான். ஒரு விளையாட்டு பையன் ஒரு போராளியாக மாறினான். ஒரு சாதாரண மனிதன் ஒரு தலைவராக மாறினான். சாணக்கியர் அவனை பார்த்தார். அவரின் கண்களில் பெருமை. நான் ஒரு விதையை கண்டேன். இப்போ அது ஒரு மரமாக வளருது. போராட்டம், தோல்வி, மீண்டும் எழுச்சி. ஒரு விதை வளர்ந்து மரமாக ஆகணும்னா மழை மட்டும் போதாது, புயலும் தேவை. அதே மாதிரி ஒரு மனிதன் அரசனாக ஆகணும்னா அவன் சோதனைகளை கடக்கணும். போருக்கு தயாராகும் நேரம். சாணக்கியர் மற்றும் சந்திரகுப்த மௌரியன் இருவரும் இப்போது தயாராக இருந்தார்கள். இலக்கு ஒன்றுதான். தனநந்தன் அவனின் ஆட்சியை முடிக்க. முதல் முயற்சி சிறிய படையுடன். சந்திரகுப்தன் முதல் தாக்குதலை ஆரம்பித்தான். அவன் தைரியமாக போராடினான். அவன் கற்றுக்கொண்டதையெல்லாம் பயன்படுத்தினான். ஆனா எதிரி வலிமையானவன். படை பெரியது.
அனுபவம் அதிகம். இறுதியில் தோல்வி. முதல் தோல்வியின் தாக்கம் போர்க்களம் அமைதியாகியது. சந்திரகுப்தன் காயங்களுடன் நின்றான். அவன் கண்களில் ஒரு கேள்வி, நான் முடியாதா? அவன் மனசு சற்று உடைந்தது. சாணக்கியரின் பதில் அந்த நேரத்தில். சாணக்கியர் அவனை பார்த்தார். அவர் கோபப்படல. அவர் சிரிச்சார். பிறகு சொன்னார், இது தோல்வி இல்ல. இது ஒரு பாடம். ஒரு கதை. ஒரு பாடம். சாணக்கியர் ஒரு சிறிய கதையை சொன்னாரு. ஒரு குழந்தை சூடான கஞ்சி சாப்பிட முயற்சி பண்ணுது. அது நேராக நடுவிலிருந்து சாப்பிடும். அதனால் எரிகிறது. பிறகு அது புரிந்து கொள்கிறது. முதலில் ஓரத்திலிருந்து சாப்பிடணும். புதிய தந்திரம் அந்த கதையின் அர்த்தம். நாம் நேராக தாக்கக்கூடாது. மெல்ல, திட்டமிட்டு செல்லணும். அவர்கள் தங்கள் ஸ்ட்ராட்டஜி மாற்றினார்கள். இரண்டாவது முயற்சி இந்த முறை அவர்கள் நேராக அட்டாக் பண்ணல. சுற்றி தாக்க ஆரம்பித்தார்கள். சிறிய பகுதிகளை கைப்பற்றினார்கள். மெல்ல முன்னேறினார்கள். ஆனா இன்னும் வெற்றி இல்லை. மீண்டும் தோல்வி. மனசின் போராட்டம் இப்போ. சந்திரகுப்தன் மனசு கலங்கியது. எத்தனை தடவை முயற்சி பண்ணணும்? எப்போ வெற்றி வரும்? அவன் சாணக்கியரை பார்த்தான். சாணக்கியரின் தீப்பொறி வார்த்தைகள் சாணக்கியர் அருகே வந்து சொன்னார். ஒரு விஷயம் நினைச்சுக்கோ, நீ வெற்றியடையும் வரை நீ தோல்வியடைய மாட்டே. உள்ளுணர்ச்சி எழுச்சி அந்த வார்த்தைகள் சந்திரகுப்தனின் உள்ளுக்குள் ஒரு தீயை மீண்டும் ஏற்றியது. அவன் புரிந்து கொண்டான். தோல்வி என்பது முடிவு இல்லை. அது ஒரு கட்டம். கடினமான பயிற்சி. அதன் பிறகு அவன் இன்னும் கடினமாக உழைத்தான். அவன் தன்னையே சோதித்தான். அவன் பயத்தை வென்றான். அவன் தன்னம்பிக்கையை வளர்த்தான். மாற்றத்தின் உச்சம் நாள்கள் மாதங்கள் ஆனது. சந்திரகுப்தன் இப்போது ஒரு உண்மையான போராளி, ஒரு தலைவன், ஒரு அரசனாக தயாரானவன். போருக்கு முன் அமைதி ஒரு நாள். சாணக்கியர் சொன்னார், இதுதான் சரியான நேரம். மூன்றாவது முயற்சி. இது முடிவு செய்யும் போராட்டம். வாழ்க்கையில நீங்க முதல் முயற்சியிலே வெற்றி அடைய மாட்டீங்க. இரண்டாவது முயற்சியிலும் இல்ல. ஆனா விடாம இருந்தா மூன்றாவது முயற்சி உங்க வாழ்க்கையை மாற்றும். இறுதி போராட்டம், வெற்றி. வரலாறு. ஒரு மனிதனின் வாழ்க்கையில சில தருணங்கள் இருக்கும். அந்த தருணம் வந்துட்டா அவன் வாழ்க்கையே மாறிடும். அந்த மாதிரி ஒரு நாள் இப்போ வந்துட்டு இருக்கு. போருக்கு முன் அந்த காலையில வானம் சற்று அமைதியாக இருந்தது. ஆனா அந்த அமைதிக்குள் ஒரு புயல் மறைந்திருந்தது. சந்திரகுப்த மௌரியன் தன் படையின் முன் நின்றிருந்தான். அவன் முகத்தில் பயம் இல்லை, உறுதி மட்டும். சாணக்கியரின் கடைசி அறிவுரை அந்த நேரத்தில். சாணக்கியர் அவனிடம் வந்து நின்றார். அவர் மெதுவாக சொன்னார், இது ஒரு சாதாரண போர் இல்ல. இது உன் வாழ்க்கையின் முடிவு செய்யும் தருணம். நினைச்சுக்கோ, நீ ஒரு படை வீரன் இல்ல. நீ ஒரு அரசன். போரின் தொடக்கம் முழக்கங்கள், படைகள் ஓடும் சத்தம், வாள்கள் மோதும் ஒலி, போர்க்களம் முழுவதும் குழப்பம். தனநந்தன் தன் பெரிய படையுடன் நின்றான். அவன் நம்பிக்கை, யாராலும் என்னை வெல்ல முடியாது. தந்திரத்தின் சக்தியானா இந்த முறை சாணக்கியர் வேற மாதிரி. அவர் திட்டம் மிக நுணுக்கமானது. நேரடி தாக்குதல் இல்லை, சுற்றி தாக்குதல், உள்ளிருந்து உடைக்கும் ஸ்ட்ராட்டஜி. சந்திரகுப்தன் அதை பெர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணினான். போரின் திருப்பம் மெல்ல. போரின் நிலை மாற ஆரம்பித்தது. தனநந்தனின் படை குழப்பமடைந்தது. அவர்களின் வரிசை உடைந்தது. அவர்கள் பலவீனமடைந்தார்கள். அந்த இறுதி நேரம் போரின் நடுவில் சந்திரகுப்தன் நேராக முன்னேறினான். அவன் கண்களில் ஒரு தீ, அவன் மனசில் ஒரு நினைவு. அந்த அவமானம், அந்த சபதம், நேருக்கு நேர் மோதல். அவன் நேராக. தனநந்தன் அவனை சந்தித்தான். ஒரு நிமிடம் அவர்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தார்கள். ஒரு பக்கம் அகந்தை, மற்றொரு பக்கம் தீர்மானம். இறுதி தாக்குதல். அந்த ஒரு தருணம் சந்திரகுப்தன் தாக்கினான். அது ஒரு சாதாரண தாக்குதல் அல்ல. ஆண்டுகளின் உழைப்பு, தோல்விகளின் வலி, சாணக்கியரின் சபதம் அனைத்தும் சேர்ந்த ஒரு தாக்குதல். அகந்தையின் வீழ்ச்சி. அந்த நிமிஷம் தனநந்தன் தோற்றான். அவன் அகந்தை உடைந்தது. அவன் ஆட்சி முடிந்தது. வெற்றியின் பிறப்பு. போர்க்களம் அமைதியானது. மெல்ல ஒரு முழக்கம் எழுந்தது. வெற்றி, வெற்றி. சந்திரகுப்தன் அந்த மண்ணில் நின்றான். ஒரு சாதாரண பையன் ஒரு பேரரசனானான். ஒரு பேரரசின் உருவாக்கம். அந்த நாளிலிருந்து சந்திரகுப்த மௌரியன் மகத நாட்டின் அரசனானான். சாணக்கியர் அந்த பேரரசின் மூளையானார். அவர்கள் சேர்ந்து மௌரிய பேரரசை உருவாக்கினார்கள். சாணக்கியரின் அமைதி. அந்த வெற்றிக்குப் பிறகு சாணக்கியர் அமைதியாக நின்றார். அவர் முடியை மீண்டும் கட்டினார். சபதம் நிறைவேறியது. அவர் சிரித்தார். அது பெருமையின் சிரிப்பு இல்லை, நிறைவேற்றத்தின் சிரிப்பு. ஒரு அவமானம் ஒரு மனிதனை உடைக்கலாம். ஆனா
அதே அவமானம் ஒரு பேரரசை உருவாக்கவும் முடியும். அல்டிமேட் மோட்டிவேஷன் லைன்ஸ். உன்னை யாராவது அவமானப்படுத்தினாங்களா? உன்னை யாராவது தாழ்த்தினாங்களா? அது உன் முடிவு. உடைந்து போகிறாயா? அல்லது எழுந்து வர்றாயா? நினைச்சுக்கோ, சாணக்கியர் இல்லைனால் சந்திரகுப்தன் அரசனாக மாட்டான். சந்திரகுப்தன் இல்லைனால் சாணக்கியரின் கனவு நிறைவேறாது. அதே மாதிரி உன் வாழ்க்கையிலையும் ஒரு வாய்ப்பு வரும், ஒரு தருணம் வரும். அதை புடிச்சுக்கிட்டா உன் வாழ்க்கை மாறிடும். வலி வந்தா ஓடாதே, அதை ஆயுதமாக மாற்று. அப்பதான் உன் வெற்றி வரலாறாக மாறும். உங்கள் சிந்தனையை மாற்றும் கதைகள், உங்களை வெற்றிக்கு அழைக்கும் சாணக்கியரின் அறிவுரைகள் மற்றும் வாழ்க்கையை மாற்றும் மோட்டிவேஷனல் வீடியோஸ் தொடர்ந்து பார்க்க இப்போதே உயர்வு பாதை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் பாதை இங்கேதான் தொடங்குகிறது. இதுதான் உயர்வு பாதை.